ஒருவர் 4 ரக்காத் ஃபர்ல் தொழுகையில் 3வது ரக்காத்தில் அல்லது 4வது ரக்காத்தில் அல்லது 2 ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹா ஓத மறந்துவிட்டார் அல்லது சூரா ஃபாத்திஹாவுடன் வேறு ஒரு சூறாவையும் ஓதிவிட்டார் என்றால் இப்பொழுது இவருக்கு சஜ்தா சஹ்வு வாஜிபாகுமா என்றால் வாஜிபாகாது. ஃபர்ல் தொழுகையில் 3வது ரக்காத்திலும் 4வது ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹா ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது, அது வாஜிபில்லை. எனவே வாஜிபை விட்டால் தான் சஜ்தா சஹ்வு கட்டாயமாகும். அதனால் 3வது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதாமல் ஒருத்தர் விட்டுட்டார்னு சொன்னால் அவருக்கு சஜ்தா சஹ்வு வாஜிபாகாது. அதே போல் 3வது ரக்காயத்திலும் 4வது ரக்காயத்திலும் ஃபர்லில் வெறும் சூரா ஃபாத்திஹா ஓதுறது மட்டும்தான் சுன்னத்து, அதோடு சேர்த்து மறுசூரா ஓதுறது சுன்னத்து இல்லை. அப்படி ஒருத்தர் மறந்த நிலையில் ஓதிட்டாலும் அவருக்கும் சஜ்தா சஹ்வு வாஜிபாகாது. ஒருவர் நஃபில் தொழுகைகள் 4 ரக்காத்தில் அல்லது சுன்னத்தான தொழுகை 4 ரக்காயத்தில் கடைசி 2 ரக்காயத்தில் சூரா ஃபாத்திஹா ஓத மறந்துட்டார் அல்லது வித்தருடைய 3வது ரக்காயத்தில் சூரா ஃபாத்திஹா ஓத மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ இவர் மேலே சஜ்தா சஹ்வு செய்கிறது வாஜிபாக இருக்குது. கடைசியில் சஜ்தா சஹ்வு செஞ்சு தொழுகையை முடிக்கணும். ஏன்னா நஃபில்களில் 3வது ரக்காயத்துலேயும் 4வது ரக்காயத்துலேயும் சூரா ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபாக இருக்குது, துணை சூறா ஓதுறது வாஜிபாக இருக்குது. அதை விடும் பட்சத்தில் சஜ்தா சஹ்வு செய்கிறது வாஜிபாகி விடுகிறது. வல்லாஹு அலம்.